பெயர், புகழ், பதவி இது 3மே ஒரு சேர சேர்ந்து கிடைக்கணும். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படின்ற நிலை தான் இருக்கு. ஸோ பெயர், புகழ், பதவி இது எல்லாமே கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம்? சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில், எண்ணம் போல் தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னு. அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? ஏன்னா உங்கள் உள்ளம் வந்து சுத்தமாக வச்சு நீங்கள் 4 பேருக்கு உதவ பணம், பதவி, புகழ் இது எல்லாமே தானா தேடி 100% தேடி வந்துடும். உங்களுக்கும் நம்ம பட்டம் வந்துடும், நல்ல மனுஷன். அதே ஒரு பட்டம் தான். அதுக்கடுத்தது பெரிய மனுஷன் பாரு, பெரிய மனசு அவருக்கு. அவர் நல்லா இருக்கட்டும்பா, எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம் கிடைச்சிடும். எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் பரிகாரமாக பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு டீல் பேச போகிறீங்க, ஒருத்தட்ட ப்ராஜெக்ட் முடிக்க போகிறீங்க, அப்புறம் ஒரு இன்டர்வியூ லேடிஸோ ஜென்ஸோ ஒரு வேலைக்காக போகிறீங்க, இல்லை வெளிநாட்டு வேலைக்கு போகிறீங்க, யாரை ஒன்றும் இன்றைக்கி போய் மீட் பண்ணால் அது சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு என்ன ஐயா பண்ணலாம் குருஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசும்போது உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும், பேசும்போது நறுமனும் பாசிட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வீட்லேயும் பாசிட்டிவாக பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் கேட்ட 3 விஷயமா அதில் அடங்கும். சூப்பர். செல்வம் பெருகிறதுக்கு, பணம் உயர்வதற்கு, பதவி கிடைக்கிறது. மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர், புகழ், பதவி இது 3மே ஒரு சேர சேர்ந்து கிடைக்கணும். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படின்ற நிலை தான் இருக்கு. ஸோ பெயர், புகழ், பதவி இது எல்லாமே கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம் எளிமையா? முதல்ல நல்ல மனுஷனாக வாழ தெரிஞ்சுக்கணும், 4 பேருக்கு உதவ தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னு சொல்லி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த 3மே நீங்கள் செஞ்சுட்டாலே இந்த 3ம் நீங்கள் அடைஞ்சிடலாம். எப்படி இல்லைன்னு சொல்லி கொடுக்குறதும், உங்களுக்கு இல்லைன்னாலும் ஒருத்தர் கொடுக்குறதும், இதெல்லாமே நீங்கள் பழக ஆரம்பிச்சாலே இந்த 3ம் நீங்கள் தேடி போவேணாம், உங்களை தேடி அது வந்துடும், தானாக வந்துடும். புரியுதுங்களா? அதுதான் வாழ்க்கை. சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில், எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு. அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? ஏன்னா உங்கள் உள்ளம் வந்து சுத்தமாக வச்சு நீங்கள் 4 பேருக்கு உதவ பணம், பதவி, புகழ் இது எல்லாமே 100% தேடி வந்துடும். உங்களுக்கும் நம்ம பட்டம் வந்துடும், நல்ல மனுஷன். அதே ஒரு பட்டம் தான். அதுக்கடுத்தது பெரிய மனுஷன் பாரு, பெரிய மனசு அவருக்கு. அவர் நல்லா இருக்கட்டும்பா, எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம் கிடைச்சிடும். எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் மாற்றக்கூடியது என்னது? முதல்ல உங்களை நீங்கள் மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஒன். இதை நீங்கள் பரிகாரமாக பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு டீல் பேச போகிறீங்க, ஒருத்தட்ட ப்ராஜெக்ட் முடிக்க போகிறீங்க, அப்புறம் ஒரு இன்டர்வியூ லேடிஸோ ஜென்ஸோ ஒரு வேலைக்காக போகிறீங்க, இல்லை வெளிநாட்டு வேலைக்கு போகிறீங்க, யாரை ஒன்றும் இன்றைக்கி போய் மீட் பண்ணால் அது சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு என்ன ஐயா பண்ணலாம் குருஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஏலக்காய் மூலிமா நம்ம பரிகாரம் பண்ணலாம். என்னடா குருஜி ஏலக்காய் சொல்கிறாரு, டீ போட போகிறான்னு நினச்சிக்காதீங்க. இது ஏலக்காய்ன்றது பார்த்திங்கன்னா டீக்கு மட்டும் கிடையாது, ஆண்மைக்கு மட்டும் கிடையாது. ஏலக்காய் வச்சுட்டு ஏகப்பட்ட வைத்தியம் பண்ணலாம், ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணலாம். ஏலக்காயில் வைத்தியமும் இருக்குது, உடல் சுத்தம் பண்ணுறதும் இருக்குது, நம்மளை சுத்தம் பண்ணுறதும் இருக்குது, இறைவனுக்கு படைச்ச வழியும் பண்ணலாம். இது ஏலக்காய் வச்சுக்கிட்டு பலவிதமான விஷயங்கள் பண்ணலாம். அவ்வளோ தூய்மையான பொருள் தான் ஏலக்காய்ன்னு சொல்கிறது. இப்போது அந்த ஏலக்காய் வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு சாமி படம் உருவமாக வச்சுருக்கீங்க, படமாக இருக்குது, சிலையாக இருந்தால் அந்த ஏலக்காய் வந்து ஏலக்காய் மாலை மாதிரி பெருசாக இல்லைனா கூட ஒரு அடி சைஸில் அதில் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா மாலை மாதிரி 54, 108 அந்த கணக்கில் இருக்கும் எண்ணிக்கையில். ஆமாம், அந்த ஃபஸ்ட்டு நீங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் வாங்கி ஒரு சின்ன ஊசி வச்சு கொத்து டக்கு ஒரு மிஞ்சி போனால் 10 நிமிஷம் வேலை. டக்குன்னு 54 சின்னதாக இல்லைங்க, பெருசாக போகிறீங்க 108 போடுங்க, அழகாக அதை செலுத்துங்க. இதை நீங்கள் எத்தனை நாள் வைக்கணும்னா, வெள்ளிக்கிழமை போட்டால் அடுத்த வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் வைக்கலாம், வெள்ளிக்கிழமை நீங்கள் மாற்றலாம். இது வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செல்வம் பெருகிறதுக்காக பண்ணுறது. ஸோ பணம் சேர ஆச்சா. அடுத்தது செல்வம் பெருக என்ன பண்ணோன்னா, அதே ஏலக்காவை ஒரு சுத்தமான ஒரு துணியில் கொஞ்சம் ஒரு பிடி எடுத்து ஒரு 2 நிமிஷம் உங்களோட கை எனர்ஜியை, பாசிட்டிவ் எனர்ஜி அதை கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த வெள்ளை துணியில் வச்சு அதை மூட்டை மாதிரி கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் கட்டாக வச்சுருக்கீங்க, ஒத்தையாக வச்சுருக்கீங்களோ
உங்கள் பணம் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல அதை வைக்கலாம். பணத்துக்கு மேலேயும் வைக்கலாம், இல்லை கீழே அதை வச்சுட்டு மேலேயும் பணம் வைக்கலாம். மேலே கீழே ஆக மொத்தத்தில் பணம் தாண்டி வைக்கணும். இது வந்து செல்வம் பெருகிறதுக்கு. அடுத்தது பதவி உயர்த்துக்கு. அதுக்கு என்ன ஐயா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, வேலைக்கு போக போகிறீங்க, ஒருத்தர் ஆர்டர் எடுக்க போகிறீங்க, ஒரு கொட்டேஷன் கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கி போய் நான் பேசினா அவர் எனக்கு கொடுக்கணும், நான் இன்றைக்கி போய் உட்காந்து பேசினா அந்த டீல் முடிக்கணும், நான் இன்றைக்கி போகும்போது என்னை பார்த்தோன்னே ஒரு எனக்கு சாங்ஷன் பண்ணிடணும் அப்படின்ற எண்ணத்தோடு போகிறீங்கன்னா அது பதிவு உயர்வுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 2 ஏலக்காய் இப்படி ஒரு 4 எடுத்துக்கோங்க. முதல்ல வீட்டிலேருந்து கிளம்பும்போது 2 போட்டுட்டு மெண்டுக்கிட்டே போங்க. மெழுங்கிருங்க, துப்பக்கூடாது, மெழுங்கிடணும். ஸோ கொஞ்ச தூரம் போயிட்டு கிட்ட அவங்கள பார்க்குறதுக்கு 2 செகண்ட் வேண்டி இன்னும் 2 போட்டுக்குங்க. எப்படி போட்டுக்கிறோமா? அப்புறம் உங்களோட பர்ஸில் காசு வைக்கிற இடத்துல ஒரு 2 ஏலக்காய் பர்ஸில் வச்சுக்கோங்க. பர்ஸ்லேயும் வச்சுக்கணும், நறுமணத்துக்கும் போட்டுக்கணும். இதை நீங்கள் செல்வம் பெருக்கிறதுக்கு கிடையாது, பதவி உயர்வதுக்கு. ஒருத்தரை பேசும்போது உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும், பேசும்போது நறுமணம் பாசிட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வீட்லேயும் பாசிட்டிவாக பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் கேட்ட 3 விஷயமா அதில் அடங்கும். சூப்பர். செல்வம் பெருக்கிறதுக்கு, பணம் உயர்வதுக்கு, பதவி கிடைக்கிறதுக்கு. இந்த 3த்துக்கு இந்த 3 ஏலக்காய் பரிகாரம் பண்ணிங்கன்னா 200% உங்களுக்கு ரிசல்ட் வரும். இது இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு வருமானா வராது, பண்ண தான் வரும். மரம் வந்து விதைச்சோன்னே செடி ஆயிடாது. நாளாக தண்ணி ஊற்ற தான் வளர செய்யும். தண்ணி ஊற்றாமல் இருந்தால் அது செத்துருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண தான் அதோட ரிசல்ட்டு. நான் 2 போட்டும் போனேன், டீல் கொடுக்கலாம், எப்படி கொடுப்பான்? 2 போட்டால் கொடுக்குறதில்ல. வீட்டில் மாலையாக போடணும், பாக்கெட்டில் வைக்கணும், பணம் கட்டி லாக்கரில் வைக்கணும், வாயில் போட்டு மென்னுட்டு போகணும். இவ்வளவோ நீங்கள் ரொட்டீனாக செய்யும்போது உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அப்போ நீங்கள் போய் பேசும்போது பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் பேசும்போது ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஆமா சாமி போடுவான். நமக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகள் மாறும். இதுக்காக தான் பண்ணுறது. இது அறநம்பிக்கையோடு பண்ணாதுங்க, முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க. பண்ணி தான் பாருங்களேன், என்ன பெருசாக போயிட போகுது. மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா ஏலக்காய் தானே. 1000 ரூபாய்க்கு காரில் போகிறீங்க, பெட்ரோல் போடுறீங்க, 200 பைக்கில் பெட்ரோல் போடுறீங்க, 50 ரூபாய்க்கு கேப் புக் பண்ணி போகிறீங்க, 200 கேப் புக் பண்ணி போகிறீங்க. ஒரு 2 ஏலக்காய் வாங்கி 10 ரூபா வாங்கி போட்டு போங்க. என்ன ஆகிட போகுது? என்ன பெருசாக என்ன குறைஞ்சிட போகுது? நான் உங்கள்கிட்ட சாமியார் போக சொன்னேன்னா, இல்லை பரிகாரம் பண்ண சொன்னேன்னா, இல்லை என்கிட்ட வர சொன்னேன்னா, உங்களை தான் பண்ண சொன்னேன். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், 200% ஒரு ரிசல்ட் வரும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. இவ்வளோண்டு ஏலக்காயில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா? இத்தனை 3 நமக்கு தேவையான 3 விஷயத்துக்கு இந்த ஏலக்காய் உதவுதா அப்படின்னு 150 அடி தேரை வந்து இவ்வளோ கல்லு தான் நிறுத்து. உண்மை. அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் சரி, சிறு ஏலக்காய் வந்து அதுலேயும் ஒரு விஷயம் நறுமணம் பண்ணுறது. ரொம்ப சிறப்பு. ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.